ஹாய் உறவுகளே, வெல்கம் டு குக் வித் சரளா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெஜிடபிள் குருமா எப்படி செய்து பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள் குருமா செய்யறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு கேரட், கொஞ்சமாக பீன்ஸ், அதுக்கப்புறம் தக்காளி 2, இஞ்சி கொஞ்சமாக, பூண்டு 1 எடுத்திருக்கேன். பட்டாணி ஆல்ரெடி நான் ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன் உறவுகளே. ஒரு குக்கரில் எடுத்து பட்டாணியை போட்டுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு 4 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு கேரட்டை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் 5 விசில் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நான் பட்டாணி அதிக நேரம் ஊற வைக்கல உறவுகளே, ஒரு 5 மணி நேரம் தான் ஊற வச்சேன். சரி, அதனால் நான் 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கால் இஞ்சி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு தோல் நீக்கிட்டு அதையும் நல்லா இடியோரல் வச்சு இடிச்சுக்கிட்டேன். பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு தோல் நீக்கிட்டு எடுத்து அதையும் சேர்த்து நல்லா இடியோரில் இடித்து எடுத்துக்கிட்டு, இந்த குழம்புக்கு இஞ்சி பூண்டு இடித்து போட்டால் சூப்பராக இருக்கும் குருமா குழம்புக்கு. எடுத்து வச்ச வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பீன்ஸ் எல்லாம். இப்போது வேக வச்ச பட்டாணியை பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு கேரட்டை தனியாக எடுத்துக்கிட்டேன். தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு பட்டாணி தனியாக எடுத்துக்கலாம். எடுத்து அது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வைங்க. பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு அதில் ஒரே ஒரு அன்னாச்சி பூ, சின்னதாக பட்டை, கிராம்பு 4, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம் கட் பண்ணி வச்ச ஒரே ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூடயே பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் வதக்கணும். அது கூட நான் இடித்து இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் ஆட் பண்ணி அது கூட புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்குங்க ஒருவேளை. இந்த தக்காளி வெங்காயம் நல்லா குக் ஆகணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். எல்லா வீடியோவில் நான் இதை சொல்லியிருப்பேன் ஒருவேளை. எப்பயுமே நம்ம நல்லா குக் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் குழம்பு. அப்புறம் பீன்ஸு, நம்ம வேக வச்ச காய்கறி, பட்டாணியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான மசாலா பார்த்துருவோமா? மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் வெறும் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஹோம்மேட் சில்லி பவுடர் 1 ஸ்பூனும், அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/4 ஸ்பூனும், கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு வகையை எடுத்துகிட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் கொடுங்க. ஒரு வகையை மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் இது கொதிக்கட்டும் குழம்பு. இப்போது நம்ம இதுக்கு தேங்காய் துருவல் கூட கொஞ்சம் முந்திரி சேர்த்து கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் அரைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் தேங்காய் துருவல் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுடுவேன். 1 வீக்குக்கு தேவையானது ரெடி பண்ணி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருவேன். அதனால் நான் சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அரைஞ்சிருக்கு. இப்போது லிட்டை ஓப்பன் பண்ணுங்கள். குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கரண்டி வச்சு ஒரு மிக்ஸ் கொடுங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அரைச்ச தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு உள்ளே தேங்காய் விழுதை ஆட் பண்ண உடனே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சா குழம்பும் நல்லா திக்காகி வரும். நல்லா திக்காகிட்டு அந்த ஸ்டேஜ் வர சொல்ல இப்போ கொத்தமல்லியை தூவிடுங்க. மணமாக இருக்கும். ஒரு என்னோடய ஸ்டைல் வெஜிடபிள் குருமா. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒருவர்களே நன்றி.